Hi friends, welcome to Technical Nanbargal channel. இது உங்க கிருஷ்ணமூர்த்தி. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு OS பத்தி. அதாவது எல்லா OSக்கும் பேஸ் Linux OS plus அதோட flavors. அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Linux வந்து ஒரு நார்மல் பீப்புள்ல இருந்து ஒரு டெவலப்பிங் இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளும் யூஸ் பண்ற அளவுக்கு நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. அதுல வந்த வெர்ஷன்ஸ் அண்ட் கிளை தொகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த லினக்ஸ் ஓஎஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். லினக்ஸ் தாங்க முக்காவாசி ஓஎஸ்க்கு, அதாவது எல்லா ஓஎஸ்க்குமே சொல்லலாம், பேஸா லினக்ஸ் ஓஎஸ் தாங்க இருக்கு. லினக்ஸ் ஓஎஸ்ல இருந்து வந்த ஒரு ஓஎஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அதோட ஃபிளேவர், அதாவது உபுண்டு பத்தி பார்க்க போறோம். உபுண்டுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இப்போ கரண்ட் வெர்ஷன்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். உபுண்டுல இருக்கிற ஃபிளேவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டுவா இருக்கட்டும், இல்லை கிளவுடா இருக்கட்டும், இல்லை சர்வரா இருக்கட்டும், இல்லை டெஸ்க்டாப்ஸா இருக்கட்டும், இல்லை மேட் உபுண்டுவா இருக்கட்டும், இல்லை குணமிட் உபுண்டுவா இருக்கட்டும். ஸோ நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்த ஒரு உபுண்டு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மல் உபுண்டு கரண்ட் வெர்ஷன் 18.04. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ்க்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். உபுண்டு கோனமி டெஸ்க்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.2 அப்படின்ற கோனமி டெஸ்க்டாப்ஸை கொடுத்துருக்காங்க. மேலும் அப்டேட்டட் டெஸ்க்டாப்ஸ் அண்ட் ஐகான்ஸை 2018 செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உபுண்டுல கர்னல் வெர்ஷன் 4.15 அப்டேட் பண்ணியிருக்காங்க. உபுண்டுல இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, அதாவது மினிமல் இன்ஸ்டாலேஷன். மினிமல் இன்ஸ்டாலேஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க, கோர் பார்ட் மட்டும் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ISO ஃபைலோட ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஃபைல் இதுல இருக்கும். மேலும் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. DNS வந்து ரீஇன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகர் பண்றதுக்குலாம் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. லிப் ஃபைல், அதாவது லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியா. ஃபயர்வாலை வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் சோர்ஸ், உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அது ஓப்பன் சோர்ஸாகவும் வச்சுக்கலாம், ஓப்பனாகவும் வச்சுக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எப்படி மாடிஃபை பண்ணி நினைக்கிறீங்களோ அப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபயர்வாலை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் எமோஜிஸ் இதில் அவைலபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் JDK 11 சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் வெர்ஷன் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல இருந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்ஸ்லாம் இதுல இருக்காது. பிளஸ் நாங்க வந்து 10% ஆஃப் பூட்டபிள் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி கன்சப்ஷன், அதாவது லேப்டாப் யூசர்ஸா இருந்தா பேட்டரி கன்சப்ஷன் வந்து ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட ஓஎஸோட உபுண்டுவோட ஸ்பேஸ், உபுண்டுவோட டெஸ்க்டாப் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்ஸ்டாலேஷன் ஃபைல் அப்படின்னு சொல்ல போனா இதை நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ற ஃபைலா இருக்கட்டும், தார் ஃபைலா இருக்கட்டும், இல்லை டெப் ஃபைலா இருக்கட்டும், நீங்க பண்ணிக்கலாம். உபுண்டு மார்க்கெட் சென்டர், அதாவது உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் வந்து ரொம்ப GUI வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது உபுண்டு 18 வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ், அதாவது உபுண்டு 16.110 அப்படி அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி டெஸ்க்டாப்ஸ் இருக்கும், இதுல எக்கானமி டெஸ்க்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல பூட்டபிள் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த உபுண்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்க. அண்ட் இது வந்து ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ ஆன்டிவைரஸ் இதுக்கு நீடும் கிடையாது. இதுல வந்து அந்த அளவுக்கு ஆன்டிவைரஸ் வந்து உங்களுக்கு உட்காரும், அதாவது ஃபைல் கரப்ட் ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. மற்ற மொபைல்ஸா இருக்கட்டும், இல்லை லேப்டாப்ஸா இருக்கட்டும், இல்லை அதர் டிவைஸா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் டிவைஸா இருக்கட்டும், இதுல நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி ஆக்சஸ் பண்ணனாலும் சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட் மூலமா ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ட் பார்ட்டி ஆப் ரெக்கார்ட் பண்ணாது. இதுல வந்து பிரிஞ்சு வந்த OS தான் பாத்தீங்கன்னா இதோட பேஸ், அதாவது லினக்ஸோட பேஸ் கோரை யூஸ் பண்ணி தான் மேக் OS ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, லினக்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் பேஸா இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உபுண்டு டெஸ்க்டாப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட அதை ரிமூவ் பண்ணிட்டு மேக்கு ஏற்ற மாதிரி, மேக்கோட லுக் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாங்க கூட இதை மேக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டா மேக் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சம் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல 2-3 பேர் யூஸ் பண்றவங்க சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுக்கு கிடைக்க மாட்டேது 18க்கு. சாரி கைஸ், ஏன்னா இது இப்பதான் வந்து April 26ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட அப்டேட்டட்
சாஃப்ட்வேர்ஸ் இல்ல அப்டேட்டட் எல்லாமே வித்தின் அ மந்த் உங்களுக்கு லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. மேலும் உபுண்டு அண்ட் லினக்ஸ் பத்தின டவுட்ஸ் இல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுல கரண்ட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ பிட்காயின் மைனிங்ல இருந்து ஸோ எல்லாமே வந்து நீங்க உபுண்டு அண்ட் லினக்ஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே உபுண்டுல ஓப்பன் சோர்ஸ். ஸோ உங்களுக்கு மேலும் உபுண்டு அண்ட் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உபுண்டு விசஸ் விண்டோஸ் கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிங்க்கும், அதையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு மேலும் புது புது அப்டேட் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெக்னிக்கல் நண்பர்கள் சேனல்ல இருந்து உங்க கிருஷ்ணமூர்த்தி. பாய்.